இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துங்க, பிளாஸ்டிக் பாட்டில். இந்த தண்ணி பாட்டில் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பாட்டில், ஆர்டினரி பிஸ்லரி பாட்டில் மாதிரி. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தலைக்கீழே வச்சிங்கன்னா பன்னல் மாதிரி ஆகிடும். அதில் ஒரு ஃபில்டர் பேப்பரோ ஒரு துணியோ, சின்ன துணியோ, மெஷ்ஷோ வச்சுட்டு, மெஷ் வைங்க, துணி வைக்காதீங்க, மெஷ் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இலை சருகு எல்லாம் போடணும். குப்பையை வந்து கார்டன்லேருந்து எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு மேலே ஒரு டங்ஸ்டன் பல்ப், நாட் எல்இடி, 60 வாட்ஸ் டங்ஸ்டன் லேம்ப், டேபிள் லேம்ப் வச்சு போட்டு விட்டிங்கன்னா போகிறோம். அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டு கீழே ஒரு பாட்டில் வச்சு தண்ணி வச்சிங்கன்னா அதில் வந்துடும். மறுநாள் எடுத்து வெளியே வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா யூ வில் நோ ஹவு ரிச் யுவர் சாயில் இஸ். ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் கால்ட் அஸ் டல்கிரன் ஃபன்னல். நோட் பண்ணிக்கோங்க, TULLGREN. சில பேர் பெர்லிசி ஃபன்னல்னுவாங்க, BERLESC. சில பேர் பெர்லிசி டல்கிரன் கம்பைன் பண்ணி சொல்லுவாங்க. இதான் அதோட மெக்கானிசம். அது ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா 10,000 ரூபா. நீங்கள் பாட்டிலே பண்ணி நீங்களே ஸ்டடி பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவோ பள்ளிக்கூடமோ அங்கே உங்கள் மண்ணில் எந்த அளவுக்கு மைக்ரோ ஆர்த்தோபாட்ஸ் அது. ரைட். அடுத்தது, இது 3 முக்கியமான ஆர்கானிசம்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். எர்த்வர்ம்ஸ், டெர்மைட்ஸ், டங் பீட்டில்ஸ். இவங்க நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, நமக்காக நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ரைட். இன்னைக்கு மண் வாசனை காணும். மண்ணுக்கு வாசனை உண்டா இல்லையா? மண்ணுக்கு சுத்தமாக வாசனை கிடையாது. மண்ணை எடுத்து வெயிலில் காய வச்சு பொந்து பாருங்க, சுத்தமாக கிடையாது. மழை பெஞ்சா வருது. தண்ணிக்கு ஸ்கூல் டீச்சரே சொல்லி கொடுத்தாங்க நமக்கு, வாட்டர் இஸ் கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ். அப்போ தண்ணிக்கும் வாசனை கிடையாது, மண்ணுக்கும் வாசனை கிடையாது. மண் வாசனைக்கு காரணம் மண்ணில் வாடுகின்ற நுண்ணுயிர், which is actinomycetes, and these actinomycetes give that sort of a smell called as petrichor. அந்த ஸ்மெல்லுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் பெட்ரிச்சோ. இன்னைக்கு பெட்ரிச்சோரை காணும். யூபியில் அத்தர் பண்ணி விற்கிறான். ஆமாம், மண் வாசனை அத்தர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்கள் போய் பண்ணணும். பண்ணுறீங்களா? சிம்பிளாக பண்ணி பாருங்க ராஜா. ப்ளீஸ் ட்ரை தீஸ் திங்ஸ் இன் யுவர் ஓன் பிளேசஸ் ஸோ தட் யூ ரியலைஸ், அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த கான்செப்ட்ஸ். இந்த பெரிய மெஷ் இருக்கு இல்லையா, அதில் பேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் மெஷ், ஃபைன் மெஷ், சின்ன சின்ன பவுச்சஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. சின்ன பவுச்சஸ். இலையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரவுண்டாக. ரொம்ப சிம்பிள். அது இந்த பைப் இருக்கு இல்லைங்களா, 1/2 inch மெட்டல் பைப், GI பைப்புன்னுவாங்களே தண்ணிக்கு, அது பட்டறையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கார்னரில் ஷார்ப் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இலையை வச்சுட்டு மேலே அடிச்சிங்கன்னா அப்படியே ரவுண்டாக வெட்டிக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இலைகளை வந்து இந்த 3 பையிலையும் போடுங்க. இதில் ஒரு 4, அதில் ஒரு 4, அதில் ஒரு 4. உங்கள் இருக்கிற மண்ணில் புதைச்சி வச்சுருங்க. ஒரு 3 inches ஒரு beneath the litter போட்டு வச்சுருங்க. இதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அலோன் கேன் கோ. இதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்த்ரோபாட்ஸ் கேன் கோ. இதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்த்ரோபாட்ஸ், எர்த்வர்ம்ஸ் அண்ட் மில்லிபீட்ஸ் கேன் கோ. ஸோ எல்லாம் ரெடியான பிறகு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எடுத்து மெஷர் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த இலை டைஜஸ்ட் ஆகிருக்கு. எப்படி சார் மெஷர் பண்ணுறது? இந்த கிராஃப் ஷீட் இருக்கு இல்லையா, அது மேலே வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் how many circles it has consumed. Right? You will know your soil is rich with microorganisms or rich with microarthropods or also rich with earthworms and millipedes. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ராஜா. சும்மா படிச்சுட்டு போகக்கூடாது, ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணும் வாழ்க்கையில். ஆமாம், இது சொல்லாமல் போய் எல்லாரும் கொளுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், கொளுத்துறதுக்கு இப்போ ஒன்றும் கிடைக்கலன்ட்டு எல்லாத்தையும் போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதில் டயாக்சின்ஸ் எல்லாம் மண்ணுக்குள்ளார போக ஆரம்பிச்சிடுது. இது ஒரு பக்கம். மண் அப்படின்னு எடுத்தால் மண்ணில் காற்று இருக்கணும். இந்த கான்செப்டே மறந்துட்டோம். மண்ணுக்குள்ளார காற்று இருக்கணும், 25% காற்று இருக்கணும். சரி, மண் வந்து என்னது, எவ்வளோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து போராசிட்டி கொடுக்குது. இதுவும் சிம்பிள். கீழே ஒரு பாட்டில் வைங்க, மேலே ஒரு ஃபன்னலை வைங்க, அந்த பாட்டிலுடைய ஃபன்னலை வைக்கலாம். ஒரு ஃபில்டர் பேப்பர் வைங்க, மண் போட்டுருங்க, வித்தியாசமான மண்ணுகள், தண்ணி போடுங்க. எந்த அளவுக்கு தண்ணி கீழே வருது, எத்தனை நேரத்தில் வருது. யூ நோ ஹவு மச் போரஸ் யுவர் சாயில் இஸ் அண்ட் வாட் இஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் யுவர் சாயில். சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்.
நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப்புக்கு ஹேண்ட்ஸ் ஆனாக உங்களை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண வைக்க போகிறேன் இனிமேல். என்ன சொல்கிற ராஜா? ஒரு பெரம்பு வாங்கி வை. ஆமாம். லேண்ட் டிகிரேட் ஆகிறதுக்கு காரணங்கள் ஜஸ்ட் ஃபார் யர் இன்ஃபர்மேஷன். லேண்ட் டிகிரேட் ஆகிட்டு இருக்கு, அளவுக்கு மீறி டிகிரேடேஷன் என்ன நடந்துட்டுருக்கு. சலைனா மாறுது சாயில், சோடிக்கா மாறிட்டு போகுது சாயில். அப்படி இருக்கும்போது தான் இது வந்து உத்தரப்பிரதேசில் கூப்பிட்டாங்க. உத்தரப்பிரதேஷ் நிறைய இந்த மாதிரி பூமி சுதார் நிகம் சோடிக் சாயிலாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது மண், இந்த மாதிரி தான் ப்ரொஃபைல் இருக்குது, இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு லோக்கல் வேர்ம்ஸ் யூஸ் பண்ணி அந்த சாயிலை 4.5 yearsல we were able to convert like this. அதனால் when I wrote the land use policy now for the state, I was the lead for writing the land use policy. I removed the word wasteland. There is no wasteland. I coined it as unused land. எனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா அது வேஸ்டா? No land is a wasteland. Any land can be put to some productive use in whichever way we can. என்ன டைம் ஆச்சு எனக்கு அது பண்ணுறதுக்கு? ஒரு 4.5 years, which China wants to do now. அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பட் இவங்க சண்டையில் நான் போகவே இல்லை. இதாம்மா ஆர்கானிக் மேட்டர். இது வந்து 2 to 5% இருக்கணும். நம்ம கண்ட்ரி ஆவரேஜுக்கு 2 to 5% இருக்கணும். அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இட் இஸ் ஒன்லி 0.15%. நோ ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர் இல்லைன்னா விளைச்சல் கிடையாது, போயிடும். மண் எப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே இப்படி இருக்கணும்னு சொல்லுவான். ஏன்னா புக்கில் அப்படி தான் இருக்குது. புரியுது? அதாவது புரியல, மறந்துடணும். வெரி சிம்பிள்மா. நீங்கள் வீட்டில் வந்து காய்கறி தோட்டமோ ஏதாவது வைக்க போகிறீங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். மண்ணை உங்கள் கையில் வைங்க, கொஞ்சோண்டு தண்ணி போட்டு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு உங்கள் விரலும் கட்டை விரலுக்கு நடுவில் எடுத்து திரி பண்ணணும். திரி பண்ணவே முடியல, ரொம்ப மணல், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. திரி பண்ணுறீங்க, 2 அங்குலம் 3 அங்குலம் போகுது, ஃபுல்லாக கிளே, வில் நாட் பி ஆஃப் மச் யூஸ் ஃபார் யர் டெரஸ் கார்டன். திரி பண்ணுறீங்க, 1 inch 1.5 inch உடையுது, திரும்பி பண்ணுறீங்க 1 inch 1.5, எக்ஸலண்ட் சாயில் விச் யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் கார்டன். புரியுதாம்மா? சிம்பிள் டெஸ்ட் இஸ் கால்ட் அஸ் லோமி சாயில், ரைட்? இல்லை ஒரு கிளாஸ் பாட்டில் எடுங்க, இல்லை ஒரு கிளாஸ் எடுங்க, மண்ணை போடுங்க, தண்ணியை போடுங்க, நல்லா கலக்கி விட்டுருங்க, லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். யூ வில் நோ வாட் இஸ் த காம்போசிஷன் யுவர் செல்ஃப். கிளியரா ராஜா? போய் பண்ணி பாருங்க வீட்டில், கொஞ்சம் மண் எடுத்து போட்டு பாரு ராஜா. ஒன்று இது வந்து ஃபார்ம்ஸுக்கு, விவசாயத்தை நீங்கள் போகிறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. ஐயா என் மண்ணில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு மாட்டை வாக்கிங் கூப்பிட்டு போங்க, சாணி போடுறோம், அந்த சாணியை எடுக்காதீங்க, அங்கேயே விட்டுருங்க. ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகுது, வறட்டியாக மாறிடுதுன்னா உங்கள் மண்ணில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நோ மாய்ஸ்சர், நோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், நோ மைக்ரோ ஆர்த்ரோபாட்ஸ். அதுவே இந்த மாதிரி தூளாயிட்டுன சாணி நீங்கள் யாருக்கிட்டையும் கொண்டு போய் மண்ணை காமிக்காதீங்க. யுவர் சாயில் இஸ் அ பெஸ்ட் சாயில். கிளியர்? தீஸ் ஆர் ஆல் பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ். அது கூட இங்கே அதுக்கும் போய் நீங்கள் உட்காந்து செல்ஃபி தான் எடுப்பீங்க. இது நம்ம காரைக்கால் பாஸ்கருடைய ஃபார்ம். நிறைய மண்புழு வெரைட்டி பாருங்க, அதில் காஸ்டிங்ஸ் எக்ஸலண்ட். வி ஆர் கில்லிங் திஸ் சாயில், தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்புறம் தான் மாடு, தெரியுமில்ல? வெரி குட். இட் வாஸ் பார்ட் ஆஃப் அவர் ஈகோசிஸ்டம். வரட்டி தயாரித்தோம், எரு தயாரித்தோம், அதுக்கப்புறம் பயோகேஸ் வந்தது, அதுக்கப்புறம் இவர் வந்தார். இவர் வந்த உடனே நாங்கள் என்ன சொன்னோன்னா, நீ எல்லாம் தேவையில்ல போடா அப்படின்றோம். டிராக்டர் ஏர் விட முடியும், டிராக்டர் சாணி போடுமா? யார் இங்கே இன்ஜினியர்ஸு? சாணி போடுற டிராக்டர் ஒன்று தயாரி, நோபல் பிரைஸ் கிடைக்கும். சரி, மாட்டு பொங்கலுக்கு மாட்டோடைய எந்த பகுதியில் பூஜை பண்ணுவாங்க சொல்லு சீக்கிரமா. யங்ஸ்டர்ஸ் முன்னாடி பெயிண்ட் அடித்து மாலையை போட்டு, கொம்பு தானேம்மா? எங்கம்மா சொல்லு, நீ சொன்னதான் ரைட்டு. பின்னாடி தான், மாட்டுடைய பின்பகுதியில் தான் பண்ணுவாங்க. தலைப்பகுதி பண்ணுவாங்க, பின்பக்கம் தான். ஏன்னா லக்ஷ்மி அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. விவசாயிக்கு லக்ஷ்மி யாரு?
காசு. அந்த காசு எங்கேருந்து வரும்? சாணிலேருந்து. சாணியோட சிறந்த எரு எதுவும் கிடையாது, கோமியத்தோட சிறந்த பூச்சி வெரைட்டி எதுவும் கிடையாது. அதனால தான் மாட்டுப்பொங்கல். இன்னைக்கு சும்மா கொம்பை போட்டு ஒரு மாலையை போட்டு தூக்கி போட்டு போட வேண்டியது போட்டுனே இருக்கிறோம். நம்ம லக்ஷ்மி மகாலட்சுமி எங்கே உட்காந்துருக்காங்க? தலைக்கு மேலே உட்காந்துருக்குறாங்க. ரைட். ஏர் உழுறோமா? ஏர் உழும்போது மண் என்ன ஆகும்? மேலே வரும். ரைட். அதுவே வந்து பெரிய வண்டி ஓட்டும்போது என்ன ஆகும்? அது ஐயாவுடைய ஃபார்ம் தான். அந்த பக்கம் பக்கத்து ஃபார்ம். ரைட். கம்பேக்ஷன். சாயில் கம்பேக்ஷன் ஆகும்போது உள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வெளியே போயிடும். காற்று வெளியே போகும்போது சாயில் ஆர்கானிசம் சாக ஆரம்பிக்கும். டெடாய். எல்லாமே ஒரு சைக்கிள் தான். எல்லாமே ஒரு சைக்கிள் தான். இது கூட நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம். 3 பாட்டில் எடுங்க, மண் போடுங்க, ஒன்றில் லூஸாக வைங்க, ஒன்றை போட்டு கையால் டைட் பண்ணுங்க, ஒன்று ஒரு கட்டை எடுத்து நல்லா ஹார்டாக ஸ்ட்ரைக் பண்ணிவிடுங்க. அதே விதை போடுங்க, எதில் நல்லா வளருது நீங்களே பார்த்துக்குங்க. இம்பேக்ட் ஆஃப் பல்க் டென்சிட்டி ஆஃப் சாயில் ஆன் க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் ராஜா. எல்லாமே சாயில் ஸ்டடீஸ் தான். அப்போ தான் வந்து மண் வளம்னு பேச ஆரம்பித்தாங்க. நம்பவே நம்பாதீங்க. சாயில் ஃபெர்டிலிட்டி என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் மண்ணை கொண்டு போய் இஃப் யூ கோ இட் ஃபார் டெஸ்ட் ஃபார் எனி லெபார்ட்டரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எந்த லேப்லையும் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஹெச்இசி, மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது என்பிகே, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒரு 4 இல்லைன்னா 6 எழுதிட்டு தே டோன்ட் ஸ்டாப் வித் தட். ரெக்கமெண்டேஷன் போட்டு இவ்வளோ யூரியாவை போடு, இவ்வளோ டிஏபி போடு, இவ்வளோ ஃபாஸ்ஃபேட்டை போட்டுன்னு அவனே ரெக்கமெண்ட் பண்ணிடுறான். தேர் நாட் கிவிங் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ சாயில் ஃபர்டிலிட்டி காட் ரிலேட்டட் வித் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ நம்ம குரூப் எல்லாம் who are working with organic farming, we call it as soil health. மண் வளம் கிடையாது, மண் நலம். மண் நலமாக இருக்கா? மண் நலமாக இருக்கான்னா அதில் நுண்ணுயிர் இருக்கா, மண்புழு இருக்கா, இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் மண். கர்ப்பமான தாய், அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும். அந்த குழந்தைக்கு ஊசி மூலியமாக உணவு கொடுப்பீங்களா, தாயை கவனிப்பீங்களா? அப்போது செடி நல்லா வளரணும்னா மண்ணை கவனிப்பீங்களா, செடியை கவனிப்பீங்களா? நம்ம அறிவாளிகள் செடி தான் கவனிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற அரிசியில் வந்து எல்லாமே குறைஞ்சி போச்சு ராஜா. இதை நோட் பண்ணி வச்சுக்கமா. கேர்ள்ஸ் சில்ட்ரன் எஸ்பெஷலி when you go and talk to other schools or girls, please ராஜா, iron has reduced by 28% in this 5 decades. Calcium by 45% reduction ராஜா. எல்லாமே குறைஞ்சி போச்சுமா, எல்லாமே குறைஞ்சி போச்சு. சரி, இது இவ்வளோ மோசமாக போகுது, என்ன பண்ணலாம்? மண்ணை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இல்லை, ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட். அரிசியை கொண்டு போய் மாவாக்கி அந்த மாவில் இரும்பு சத்து B6 B12 கலந்து திரும்பியும் அரிசி மாதிரி வடிவத்தை உருவாக்கி அந்த அரிசியை மிக்ஸ் பண்ணி பிடிஎஸ் சிஸ்டம்லேயும் ஸ்கூல் மிட் டே மீல் ஸ்கீமுக்கும் போச்சு. ஆமாம். அப்போ இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து அரிசியில், இரும்பு சத்து உப்பில், ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், கூட அயர்ன் டேப்லெட்டும் கொடுப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டோம், ஒரு இதுவும் ஆகலை, ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆகலை. ஏன்னா அரிசியில் சேவ் பண்ணுறது ஒன்றுமே சேவ் ஆகாது. அது ரொம்ப லேட்டாக புரிஞ்சு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் வித்ட்ரான் தட் ஸ்கீம் ரீசென்ட்லி. யாரோட கையோ, ரைட்? பட் everything is involved with corporatization. So please understand whether the benefit really goes. அந்த கேர்ள் சில்ட்ரன் ஏதாச்சும் மோஷன் மட்டும் தான் கருப்பாக போச்சு, வேறு ஒரு லாபமும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே கட் மைக்ரோஃப்ளோரா, சார் நெக்ஸ்ட் டைம் பேசும்போது கொஞ்சம் அதையும் சேர்த்துக்குங்க. கட் மைக்ரோஃப்ளோரா first 1000 days very important, from the date of conception till the baby grows to 10,000 days is very very important ராஜா. இதெல்லாம் நீங்கள் நிறைய பேருக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும் கண்ணா. இப்போ இருந்து கூட இப்போ 58.1% வந்துடுது அனீமியா. நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது இங்கே ஒரு டாக்டரை வச்சு வர இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணிடணும். போகிறது மீந்தியே ஒரு ஊசி கொடுத்து அனுப்புங்க. அங்கே தான் இந்த வெர்மிடெக்னு ஆரம்பித்தோமா. மண்புழு. அப்போ மண்புழுன்னு பார்க்கும்போது இது நாட்டு மண்புழுக்கள், பியூட்டிஃபுல் வேர்ம்ஸ். 3 வகையான புழுக்கள் ராஜா. மேல்மட்ட புழு, நடுமட்ட புழு, அடிமட்ட புழு. ஐ வில் நாட் கோ இன்டு த டீட்டெயில்ஸ், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். சர்ஃபேஸ், சப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் லிவிங். 3 வகையான புழுக்கள். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போனவுடனே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்? டேபிள் க்ளீன் பண்ணுவாரா இல்லையா? ரைட். பேசவே மாட்டார் அவர் உங்ககிட்ட. அடுத்த ஒருத்தர் வருவார், ஒருத்தர் தான் பேசுவார். என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பார். நீங்கள் நான் தோசை சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் அவர் தோசை போடுவாரா? இன்னொரு ஆள் தோசை போடுறாரு.
திரும்பி இவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ 3 பேர் ஆர் இன்வால்வ், ரைட்? 1 வெயிட்டர், 1 கிளீனர், 1 மாஸ்டர் ஆர் ஷெஃப். அதே மாதிரி தான் அந்த 3 மண்புழுக்களும். அதே மாதிரி தான் 3 டைப்ஸ் ஆஃப் worms. த அடிமட்ட புழுக்கள், தே கிளீன் த சாயில். த நடுமட்ட புழுக்கள், they keep moving up and down like a waiter. And the ones on the top, they prepare the manure. They are the chef. அப்போ இந்த மாதிரி இருக்கும் அந்த 3 வெரைட்டிஸ். அவர் தான் ஷெஃப், இவர் தான் வெயிட்டர், இவர் கிளீனர். 3 வெரைட்டிஸ் ஆஃப் worms. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய காஸ்டிங்ஸும் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய அந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் வித்தியாசமாக இருக்கும். மேலே இருக்கிற வேர்ம்ஸுடைய ஃபீக்கல் மேட்டர் வந்து காரா பூந்தி மாதிரி இருக்கும், இது ஸ்வீட் பூந்தி மாதிரி இருக்கும், இது காராஷம் மாதிரி இருக்கும், முறுக்குன்னு சொல்லிக்கலாம். ஆமாம், மண்ணுக்கு அதானே. இது ஸ்பெசிஃபிக் வேர்ம்ஸ்மா. செம்மண் இருக்குன்னா யாராவது ஃபார்மில் அருமையான புழு செம்மண் இருக்குதான். செம்மண்ணா இந்த புழு பாருங்கள், கவனம் வைங்க, அருமையான புழு. இதில் அட்வான்டேஜ் டாக்டர், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் தேர், ஐ வாண்டட் டு ஆட் திஸ். இவங்களுக்கு வந்து இங்கே கால்சிஃபரஸ் கிளான்ஸ் உண்டு. அந்த செம்மண் வந்து கொஞ்சம் அசிடிக் சாயில். அது அந்த ஆசிட் சாயில் அப்படி உள்ளார போகும்போது நம்மெல்லாம் அசிடிட்டி வந்தால் ஒரு மாத்திரை போட்டுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி அது கால்சியம் கார்பனேட்டை ஊற்றி அதை நியூட்ரல் பிஹெச்சாக மாற்றி உடம்புக்குள்ளார கொண்டு போய் வெளியே வரும்போது நல்ல மண்ணை உருவாக்கும் போது செடி பஸ்ன்னு வளரும். அதனால தான் இந்த புழுக்கள். தட் இஸ் நேச்சர். தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஈகோ டைப்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈகோ டைப்ஸ். அந்தந்த ஈகோ சிஸ்டமுக்கு ஏற்ற புழுக்கள். புழுக்கள் இருந்தால் இந்த மாதிரி வேலை செய்யும். ஒரு கம்யூனிட்டியே ஒர்க் பண்ணும். இப்படிதாம்மா புழு வேலை செய்யும். உணவு சாப்பிடும். இதுக்கு ஸ்கூல்ல நீங்க கிசர்டுன்னு படிச்சிருப்பீங்க. அது வந்து சியூ பண்ணும், டைஜஷன் ஆகும், இன்டெஸ்டைனுக்குள்ளார போகும். ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் நெஃப்ரிடியா உண்டு, கிட்னி மாதிரி. அது யூரியாவை உள்ளார போடும். அப்போ நைட்ரோஜன் போயிட்டு கார்பன் ஏற்கனவே இருக்கு, ரெண்டும் கலந்து வெளியே வரதால் தான் மண்புழு உரம் நல்ல உரம்னு சொல்றது. ரைட், ஃபைன். இதுதான் புழுவுடைய லைஃப் சைக்கிள். புழுக்கள் வந்து ஒவ்வொரு புழுலையும் ஆணும் பெண்ணும் உண்டு. எவ்ரி worm has both male and female. இருந்தாலும் இட் requires a partner to mate. சிங்கிளாக ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுலேருந்து வர கக்கூன்ஸ், அந்த கக்கூன்ஸ்லேருந்து சின்ன பிள்ளைங்க இப்படி தான் வருவாங்க வெளியே. This is how the worm is born. வெயில் அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி வீடு கட்டிட்டு தூங்கிடும். டாக்டர் சொன்ன பேச்சு அதுதான் கேட்குது, நம்ம கேட்க மாட்டோம். அது ரெஸ்ட் எடுத்துக்கும். மழை அதிகமாச்சுன்னா தண்ணி வந்துச்சுன்னா வெளியே வந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் டிசால்வ்ட் ஆக்சிஜன். இது நம்ம உள்ளூர் வெரைட்டி. இது வந்து ரெட் ரெகுலர் அப்படின்னும். இதில் ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் இருக்கிறார் நம்ம இந்தியாவில். அவர் சொல்லுவார், இது வந்து வெறும் ஹெவி மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்ட்டு. நோ worm can produce heavy metals. A worm can only excrete what it consumes. அதுக்கு ஹெவி மெட்டல் இருக்கிற உணவு கொடுத்தீங்கன்னா அது ஹெவி மெட்டலை வெளியே போடும். அதுவே ஹெவி மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா கம்முன்னு மைனிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு சுந்தரராஜன் சந்தோஷமாயிடுவார். மைனிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு புழு வளர்த்து ஹெவி மெட்டல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பிரிக்கா புழு. இது நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இந்த புழுக்கள் வந்து மண்ணுக்கு ஒரு லாபமும் கிடையாது. யூ கேன் ப்ரொடியூஸ் கம்போஸ்ட். உங்கள் மண்ணில் உங்கள் புழு வந்தால் தான் இட் இஸ் பெனிஃபிஷியல். பட் திஸ் யூ கேன் ஹெல்ப் ஃபார் ப்ரொடியூசிங் கம்போஸ்ட். வெரி சிம்பிள். நல்ல மக்கின சாணி, ஆறிப்போன சாணியில் நீங்கள் புழுவை போட்டு மேலே ஒரு வரட்டி வச்சா போகிறோம். அது பண்ணுவாங்க. வெரி சிம்பிள். இந்த அம்மா பாரு, வரட்டி என்ன அழகா போடுறோம். அவங்கள பாஸ்கெட் பால் கோச்சா கொண்டு வந்துடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரிக்க வரட்டி 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்ககிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கி இந்த அயோக்கியம் பாரு 140 ரூபாய்க்கு விற்கிறான். இதான் வந்து ஹவு அவர் ரூரல் எக்கானமி இஸ் பீயிங் மிஸ்யூஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்க. இதெல்லாம் உங்களுடைய ஒர்க்கு தேவைப்படுது. வி ஆர் ஆல் கோயிங் அவே, வி ஆர் மூவிங் அவுட். அதனால தான் இவங்கெல்லாம் உங்களெல்லாம் கூப்பிட வைக்கிறாங்க. சுந்தரராஜன் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இந்த பூலிங்க நண்பர்கள், அவர் நம்ம லாயர் சார், அப்புறம் பிரபா எல்லாரும் இருக்காங்க, ஜென்னி எல்லாரும் இருக்கிறாங்க. பட் தி இன்வைட்டர்ஸ் பிகாஸ் வி நீட் அ ட்ரான்சிஷன். வி நீட் சில்ட்ரன் டு பி அவேர் ஆஃப் வாட்
இட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். இதான் மண்புழு உரம், இதான் வெர்மி கம்போஸ்ட். ரொம்ப சிம்பிள்மா இன்னிலேருந்து ஞாபகங்க. இலை பச்சையாக இருந்துச்சுன்னா நைட்ரோஜன் அதிகமாக இருக்கும், இலை காஞ்சிடுத்துன்னா கார்பன் அதிகமாக இருக்கும். எரு தயாரிக்கிறதுக்கு 30:1 குறைச்சலாக இருக்கணும். 25:1 இஸ் ஐடியல். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு, அதனால தான் நேச்சர் கூட தே ட்ராப் டுகெதர். இது எல்லாமே கார்பன் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே நைட்ரோஜன் மெட்டீரியல்ஸ் தான். நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் போய் பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கையை போடுங்க குப்பையில். வெரி சிம்பிள்மா. இந்த மாதிரி கீழே குச்சியை போட்டுறோம், ரொம்ப டீட்டெயில் போகலைன்னா அது மேலே வந்து வேஸ்ட்டு போடுறோம் ஃபார் அபவுட் 1 foot. மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆட் பண்ணணும். இதுக்கு ஒரு கம்பெனிக்காரன் வந்துடுவான். கம்பெனி எதுவுமே தேவையில்லை. தி பெஸ்ட்டு சோர்ஸ் சாணியை தண்ணியில் கலக்கணும். அந்த கலக்கிற தண்ணி ரசம் மாதிரி இருக்கணும், சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது, டைல்யூட்டாக இருக்கணும். தெளிச்சு விட்டு அதுக்கு மேலே லேயர் பை லேயர் டில் யூ கெட் அபவுட் 4.5 to 5 feet. அதில் லூஸாக ஒரு பாலித்தீன் ஷீட். ஏன்னா நமக்கு வெயில் அதிகம், இல்லைன்னா தேவையில்லை. ரைட். உள்ளார டெம்பரேச்சர் புஷ்ஷுன்னு ஏறும், 60-62 வரைக்கும் போகும். இந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. எதுக்காக முக்கியம்னா, தேவையற்ற நுண்ணுயிர்கள், தேவையற்ற கிருமிகள், தேவையற்ற விதைகள் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை பெரட்டி விடுறோம், நல்ல ஸ்டீம் வரும். ஆஃப்டர் another 15-20 days புஷ்ஷுன்னு இறங்கிடுவார். கூல் இட், சீவ் இட், give it to the worms eat it, and then you get vermicompost which can be used. அவ்வளோதாம்மா, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இது ரவுண்ட் worm, இது earth worm. earth wormல செக்மெண்ட்ஸ் இருக்கும், ரவுண்ட் wormல செக்மெண்ட்ஸ் இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போது வெறும் ரோட் மெமரி வச்சு மக்கப்பட்டி எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டுருப்பீங்க எக்ஸாம். ஆமாம், இவரை கொஞ்சம் பார்த்து வைங்கம்மா. இவர் கேடி. இவர் வந்து மண்புழு உரம் வளர்த்திங்கன்னா இவர் சாப்பிட வருவார், இப்படி வருவார் மெதுவாக. ஜாக்கிரதை. இட்ஸ் பிளனேரியன் பைபாலியம் குவென்ஸே. இவர் வந்து என்ன பண்ணுவார், வேர்ம் அப்படியே சுருட்டி பிடிச்சி ரத்தத்தை உறிஞ்சிடுவார். இட்ஸ் நாட் அட்டை, இட்ஸ் அ பிளனேரியன். நீங்கள் எந்த எரு தயாரித்தாலும் இவர் வருவார். ஆமாங்க, இவர் வராருன்னா கோழி வளர்த்துக்குங்க. கோழிக்கு இவர் தான் பிரியாணி. கோழிக்கு இது பிடிச்சி போட்டுருங்க, தே வில் லவ் இட், தே க்ரோ வெரி வெல். ரைட். நீங்கள் விட்டீங்க, இட் வில் க்ரோ லைக் திஸ். இது ஆக்சுவலி வந்து காண்டாமிருக வண்டுன்னுவாங்க, ரைனாசரஸ் பீட்டில். இது வந்து தென்னை மரத்தை பாதிக்கும். ஸோ அதனால் வந்து அது வளர்ந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து அதை எடுத்து போட்டுருங்க. எனக்கு ஒரே ஒரு கவலைம்மா, இந்த அயோக்கிய பசங்க வந்துட்டாங்கம்மா கம்பெனிக்கார. 1 weekல கம்போஸ் பண்ணுறேன், இன்குபேட்டர்ஸ் கொண்டு வரலாம், எலக்ட்ரிக்கை வச்சு பண்ணுவானோ. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7 days you cannot produce compost. இவனோட மோசம் இன்னொருத்தன் இருக்கிறான், 24 hours கம்போஸ்ட் ஒரே நாளில். இவனை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி மட்டும் தயவு செய்து கேட்கணும், என்ன ஞாபகமா. ரைட். மவனே, நீ 10 மாதம் பிறந்தியா 10 நாளில் பிறந்தியான்னு கேட்கணும். யூ cannot produce compost in 24 hours. இதெல்லாம் ஹீட்டிங் மெட்டீரியல். ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒரு இருக்குது மெஷின், அதை நீங்கள் நம்பி வாங்கலாம். ஓகே, வாங்க முடியா? வாங்க முடியாது, கண்டிப்பாக வாங்கணும். உங்கள்கிட்ட நிறைய க்ரீன் மெட்டீரியல் இருக்குது, நிறைய அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குது, வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குது. ஒரு மாடு வாங்குங்க, 24 hours சாணி டெஃபினட்டாக கிடச்சிடும். சாணி கேன் ஈஸிலி பி ஹேண்டில்ட். யூ கேன் ப்ரொடியூஸ் பயோகேஸ், யூ கேன் டூ எனி திங் யூ வாண்ட் வித் இட். இஸ் ஆர் கிளியர்? ஸோ அண்ட் ஆல்சோ கம்போஸ்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ தட்ஸ் த பெஸ்ட் ஒன். இதுதான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலியமாக த்ரூ ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத் ராஜ் இந்த இருக்கிற இந்த சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸ் எல்லாமே குஜராத் மாடல்ன்ட்டு அவன் வந்து புக்கில் போட்டு பிரிண்ட் பண்ணி வச்சுட்டான், டேபிள் புக்காக. ஆமாம், இந்த ஃபோட்டோஸ் தான். அதாவது நிறைய இடங்களில் வந்து பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. பெண்களுடைய ஹைட் வந்து ஆவரேஜ் ஹைட் இஸ் 5.5. இப்போ நீங்கள் பெரிய ஒரு இது கட்டிட்டிங்கன்னா அவங்க ஏறி குதிக்கணும், இறங்கணும், அதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்ட்டு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு இந்த டிசைன் பண்ணேன். வேறு கீப் ஒன் சைடு ஓப்பன், அவங்க அப்படியே ஏறி போய் போடலாம், எடுத்துன்னு வரலாம். This is the model which is being now propagated. All the waste management sites are having this model now. Right. இது வந்து decentralized models. யாராவது வீட்டில் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி ஒரு குச்சி ரவுண்டாக வைங்க, இல்லைன்னா இந்த பிளாஸ்டிக் கேஜ் மாதிரி வச்சுருங்க, உள்ளார அந்த இலத்தழை போட்டுருங்க. ஒன்ஸ் இன் a way கொஞ்சோண்டு கவுடங்கு எடுத்து டைல்யூட் பண்ணி ஊற்றி விட்டுருங்க, அழகாக மக்கிடும். நத்திங் டு வரி. பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தான்.
இது யாராவது குழந்தைங்க நீங்கள் என்எஸ்எஸ் மூலியமாகவோ என்சிசி மூலியமாகவோ கிராமங்களில் போய் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ திஸ் சிம்பிள் மெத்தட். அவங்கக்கிட்ட போய் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னால் போடின்னுவாங்க, ரைட்? அவங்களுக்கு நியூட்ரிஷன் கார்டன், கால் இட் அஸ் நியூட்ரிஷன் கார்டன். அதுக்கு வந்து ஒரு 3 feet டயா ஒரு சர்க்கிள் ஒன்று போடணும். தயவு செய்து மட்டப்பளவு கொண்டு போகாது. ரஃப்லி 3 feet ஒரு அப்படியே சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு எக்ஸ்கவேட் த சாயில் அண்ட் புட் இட் அரவுண்ட் ஒரு 1.5 அடி டீப் இந்த மிடில் இந்த மாதிரி போட்டுருங்க. இது நடுவில் சாணி போட்டுருங்க கொஞ்சோண்டு. கிராமத்தில் கண்டிப்பாக இருக்கும். தண்ணி மட்டும் ஊற்றிட்டுருங்க. இது வந்து அப்படியே மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகிடும். ஒரு 20-25 டேஸுக்கு அப்புறம் இந்த இது இருக்கு பாருங்கள் எல்லோ இன்சைட், அங்கே வந்து கொத்தமல்லி புதினா கீரை, வெளிப்பக்கம் பச்சை அரை இருக்கு இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய். ஒரு பக்கம் அவங்க வெறும் குப்பையை மட்டும் போட்டுன்னு இருக்கணும், தண்ணி மட்டும் ஊற்றணும். இன்னொரு பக்கம் காய்கறி அறுவடை பண்ணி. வெரி சிம்பிள் சிஸ்டம்ஸ், ப்ளீஸ் டூ இட். நம்ம தோட்டத்தில் ஒரு மாடல் 2 போட்டு வச்சுருக்கேன். அது இதாம்மா அது. This also we are teaching. I usually use this older designs because they were by very good friends of mine who are no more. அதனால் அவங்க இந்த பழைய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். I have worked with tribal families. I have worked with Naxalites people, அவங்களுடைய குழந்தைங்களுக்காக helping them. So we need your people. I'm glad to see so many youngsters over here. You need not give your full time. Even your ideas, if you can give it to people around, can bring a big change in society. Right? Please try to work on it. Please try to work on it. இது வந்து ரொம்ப சிம்பிள் சிஸ்டமுங்க, ரொம்ப சிம்பிள். மாட்டுக்கொட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன். மாட்டுக்கொட்டா வந்து 2 தடவை கழுவி விடுவாங்க டெய்லி. சாணி அவங்க எடுத்துக்குவாங்க, கொஞ்சம் சாணி ஒட்டிகிட்டு இருக்கோம். அந்த சாணி கோமியம் எல்லாம் வந்து விழும். 2 தொட்டி அந்த இப்படி ஒர்க்கா. அந்த கழுவுற தண்ணி எல்லாமே இந்த சம்பில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆன் பண்ண பிறகு அது போர்வெல் வாட்டர். இது அந்த சம்ப்லேருந்து வர தண்ணி, மாட்டுக்கொட்டா தண்ணி. யூ ஃபைண்ட் ஃபோம் கம்மிங் அப் பிகாஸ் ஆஃப் கவுஸ் யூரின் ஓவர் தேர். வெளியே கொண்டு வரும்போது 90% அந்த தண்ணி, 10% இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி வயலுக்கு போகும்போது தானாக மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. உங்களுக்கு மண் வாசனை தானாக வந்துடும். ஸோ சிம்பிளிஃபை இஷ்யூஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ லேபர் அவைலபிள், ரைட்?